السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الدرس الثالث மூன்றாவது பாடம் அதனுடைய தொடர்ச்சி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம பன்மை பத்தி படிக்கிறோம் இல்லையா? அதனுடைய பயிற்சியை தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஜம்மு நல்லா ஞாபகம் இருக்கும். ஜம்ஆன் அப்படின்னு சொன்னா பன்மை அப்படின்னு. அதை நம்ம பார்ப்போம். மிசால் மாதிரி மன் ஹாதர் ரஜுலு, யார் இந்த மனிதர்? ஹுவ ஹாஜுன், அவர் ஒரு ஹாஜி. இத ஒருமையில இருக்கிறத பன்மையில எப்படி நம்ம மாத்தணும் அப்படிங்கறதுதான் இந்த பயிற்சியை நம்ம பார்க்க போறோம். அதுக்கான மாதிரி தான் அவங்க கொடுத்திருக்காங்க. மன் ஹாவுலா இர்ரிஜாலு, யார் இந்த மனிதர்கள்? ஹும் ஹுஜ்ஜாஜ், ஹாஜியுடைய அந்த ஜம் புளூரல் வந்து ஹுஜ்ஜாஜ், அவர்கள் ஹாஜிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி கீழே வரக்கூடிய ஒருமையில இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் நாம பன்மையில மாத்தணும். அந்த பயிற்சி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மின் ஐன ஹாத தாலிபு, மின் எங்கிருந்து, அதாவது இந்த தாலிபுனா மாணவர், ஒருவர் வந்து இந்த மாணவர் எங்கிருந்து வந்திருக்காரு இதான் அவங்க கேக்குறாங்க. ஹுவ மினல் ஹிந்தி, அவர் வந்து இந்தியால இருந்து வந்திருக்காரு. இத அப்படியே நாம ஜம்முல மாத்தணும். அப்போ ஹுவ அப்படிங்கிற தாலிப் அப்படிங்கிறது நமக்கு ஜம்முல மாத்தும் போது துல்லாப் அப்படின்னு மாறும். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்னன்னு, மின் ஐன ஹா உலாயி துல்லார், ஹாதாங்கிறத வந்து நம்ம ஒருமைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். அப்ப ஹா உலாயி, இந்த தாலிப் வந்து துல்லாப் ஆயிடுவாரு. ஹா உலாயி துல்லாப். ஹுவங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் உள்ள தானே. இங்க வந்து ஹும், அப்ப ஹும் மினல் ஹிந்து. இதையும் நம்ம போய் இந்தியாவை போய் ப்ளூரல்ல மாத்த முடியாது. அப்ப அவங்க எல்லாரும் இந்தியால இருந்து வந்திருக்காங்க. ஹும் மினல் ஹிந்த் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையுமே கண்டிப்பா எழுதி பயிற்சி பண்ணி பாருங்க. எழுத்து பயிற்சியும் நம்மளுக்கு அவசியம் வேணும். ஐன தாஜிருல் கபீர், எங்கே பெரிய வியாபாரி? பெரிய வியாபாரி எங்கே? இப்படி பின்னால இருந்து நம்ம மீனிங் வச்சுக்குவோம். தாஜிர் அப்படிங்கன்னா ஒரே ஒரு வியாபாரியை பத்தி கேக்குறாங்க. அப்ப ஹுவ ஃபிஸ் சூக், அவரு மார்க்கெட்ல இருக்காரு. இப்ப இத அப்படியே நம்ம ப்ளூரல்ல மாத்த போறோம். அப்ப ஐன துஜார், கபீருடைய ப்ளூரல் வந்து கிபார் பார்த்தோம் இல்லையா? ஐன துஜாருல் கிபார், அந்த வியாபாரிகள் எங்கேன்னு மொத்தமா வியாபாரி எல்லாரையும், பெரிய வியாபாரிகள் எங்கே? ஹுவாங்கிறத நம்ம இப்ப அவங்கன்னு தானே சொல்ல போறோம். அப்ப ஹும். இப்ப நிறைய பேரு, 2 பேருக்கும் மேற்பட்டு இருந்தாங்க அப்படின்றாலே நாம ஹும் அப்படிங்கிறத புழக்கத்துல கொண்டுட்டு வரணும். ஹும் ஃபிஸ் சூக். ஐனல் முதர்ரிசு, முதர்ரிசுல் ஜதீத், புதிய ஆசிரியர் எங்கே? ஹுவ இந்தல் முதீர், அவரு முதீரிடத்துல இருக்காரு. இப்ப ஐனல் முதர்ரிசூன, ஜதீதுடைய ப்ளூரல் என்ன? ஜுதுத். ஐனல் முதர்ரிசூனல் ஜுதுத் ஹும் இந்தல் முதீரி, அவங்க எல்லாம் முதீரிடத்துல இருக்கிறாங்க. ஐன தாலிபுல் ஜதீத், புதிய மாணவன் எங்கே? அஹுவ ஃபில் ஃபஸ்லி, அவன் கிளாஸ் ரூம்ல இருக்கானா அப்படிங்கிற கொஸ்டினையும் அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப தாலிபுக்கு துல்லாபு தான் நமக்கு தெரியும். அப்ப ஐன துல்லாபுல் ஜுதுத், அவங்கெல்லாம் கிளாஸ் ரூம்ல இருக்காங்கள. அஹும் ஃபில் ஃபஸ்லி, கிளாஸ் ரூம்ல இருக்காங்களான்னு தான் கேட்க போறோம் இங்க நம்ம. இங்க போய் கிளாஸ் ரூம்ஸ் நம்ம போய் ஃபஸ்லுக்கும் நம்ம வந்து உட்கார்ந்து ப்ளூரல யோசிக்க கூடாது. அடுத்து அஹாத தாலிபு கனியுன், இந்த மாணவன் வசதியானவனா, ரிச் பணக்காரனா? லா ஹுவ ஃபகீருன், இல்ல அவன் ரொம்ப ஏழை. இதனால ஏழை, ரொம்ப ஏழைன்னு நான் சேர்த்து சொல்லிட்டேன். அப்போ ஹாத தாலிபு, ஹாதாங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்? எல்லாருக்கும் ஹா உலாயி துல்லாபு, கனியுனுக்கும் நம்ம ப்ளூரல் பார்த்தோம் அவனியா. குரான்ல கூட அந்த வார்த்தை வரும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அஹா உலாயு துல்லாபு அக்னியா உ, அக்னியா உன் வராது, தன்வீன் இருக்காது, அதை கவனிச்சுக்கோங்க. வராத இடத்துல ஒரே ஒரு சிங்கிள் ஹரக்கா தான் நம்ம போடணும். அங்கேயும் போய்
நாமளா தன்வீன் தான் வரும், தன்வீன் வச்சிடக்கூடாது. ல ஹுவ ஃபக்கீருன் அப்படிங்கிற இடத்துல இப்ப மொத்தமா அவங்க எல்லாம் ல ஹும் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திரணும். ஃபுகராஉ ஃபக்கீருடைய ஜம்மு வந்து ஃபுகராஉ. கனியுன் எப்படி அக்னியாஉ மாறுதோ அதே போல ஃபக்கீர் ஃபுகராஉ ஹம்சாக்கு தும்மா மட்டும் வச்சு முடியும். மன் ஹாதர் ரஜுலு இந்த மனிதன் யார்? ஹுவ வைஃபுன் அவரு ஒரு கெஸ்ட் விருந்தாளி. மன் ஹாஉலாயிர் ரிஜாலு இந்த மனிதர்கள் யாரு? ஹும் துயூஃபுன் அவர்கள். துயூஃப் வைஃபுனுடைய ப்ளூரல் துயூஃப் கெஸ்ட் விருந்தாளிகள். லீ அஹுன் கபீருன் ஹுவ தாலிபுன் பில் ஜாமியத்தி லீ எனக்கு. லீ அஹுன் கபீருன் எனக்கு பெரிய சகோதரன் இருக்கிறாரா? எனக்கு நானே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கீங்க. ஹுவ தாலிபுன் பில் ஜாமியத்தி அவரு ஜாமியா அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவர் யூனிவர்சிட்டியுடைய மாணவராக இருக்கிறார். இந்த இடத்துல வந்து லீ எனக்குங்கிறது மாற போறது கிடையாது. அஹுன் இருக்குல்ல ஒரு சகோதரன், அத வந்து நாம ப்ளூரல்ல மாத்துறப்ப இஹ்வத்துன் அஹுனுடைய ப்ளூரல் இஹ்வத்துன் கபீருக்கு வந்து கிபார். லீ இஹ்வத்துன் கிபாரும். ஹும் துல்லாபு ஹும் துல்லாபுன் பில் ஜாமியத்தி இந்த இடத்துல இது மாறிடும். துல்லாப் மட்டும்தான், ஹும்மும் துல்லாபும் மட்டும்தான் நம்ம மாத்தணும். ஐன சதீகுக உன்னுடைய சதீக்குனாக்க ஃப்ரெண்டு, உன்னுடைய ஃப்ரெண்டு எங்கே? ரஹப இலல் மக்தபதி மக்தப் அப்படின்னு சொன்னா ஆபீஸ், ஆபீஸுக்கு போயிருக்கிறான். அப்ப ஐன சதீக் சதீக்குடைய ஜம்மு ப்ளூரல் எதுனா அஸ்திகாஉ. அப்ப ஐன அஸ்திகாஉக தஹபு இலல் மக்தபதி. அப்ப தஹபங்கிறது ஒரு ஆளுக்கு தானே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருங்கிறப்ப தஹபு. முஹம்மதுன் லஹு இப்னுன் ஸகீருன் இந்த இடத்துல நம்ம சேர்த்து படிக்கும் போது நமக்கு தெரியும் இல்லையா, ஹம்சத்துல் வசில் வந்துச்சுன்னு சொன்னாக்கா லஹுபனுன் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து, இது வந்து வாசிக்கிறதுக்கு மட்டும். எழுதும் போது இதே மாதிரி ஹம்சத்துல் வசில வச்சுதான் எழுதணும். முஹம்மதுன் முகமது இருக்காருல்ல லஹு அவருக்கு, இபனுன் ஸகீருன் அந்த லஹுங்கிறது அவருக்கு இருக்கிறது. இபனுன் அப்படின்னு சொன்னா பிள்ளை, ஸகீர்னு சொன்னா சின்ன. முகமதுக்கு சிறிய மகன் இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஹுவ தாலிபுன் ஃபில் மதரசத்தி அவரு மதரசாவுல ஒரு மாணவனா இருக்காரு. அப்ப முஹம்மதுன் லஹு வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். இப்ப இபுனுன் ஒரே ஒரு பிள்ளைங்கன்னு நம்ம மாத்த போறோம். இபுனுன் அப்படிங்கிறது அபுனா. அப்ப ஸகீருக்கு சிகார், அபுனா சிகாருன். ஹும் துல்லாபுன் ஃபில் மதரசத்தி. அடுத்தது அஸமீலுக்கு முஜ்தஹிதுன். ஜமீல் வந்து ஒண்ணு ஸ்கூல்ல படிக்கிறப்ப சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா கிளாஸ்மேட்டு, ஆபீஸா இருந்துச்சுன்னா கொலீக். சோ இது ரெண்டு பேருக்குமே கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிக்க முடியும். ஃப்ரெண்டு வேற, கூட படிக்கிறவங்க என்னோட கிளாஸ்மேட் வேற, என்னோட ஃப்ரெண்டு வேற, அப்படித்தானே? சோ கிளாஸ்மேட். சோ அஸமி உன்னுடைய கிளாஸ்மேட்டு ஹார்ட் ஒர்க்கரா? நாம் ஹுவ முஜ்தஹிதுன் ஆமா அவன் ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அஸமீலுக்க ஜமீலுனுடைய ப்ளூரல் ஜுமலாஇ. அஸுமலாஇக்க முஜ்தஹிதுன் உன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் மொத்தமா எல்லாரையும் கேக்குறோம். நாம் ஹுவ வந்து இங்க ஹும் முஜ்தஹிதூன நம்ம பார்த்தோம் இல்லையா, முதர்ரிஸ் இது மதரசா. முதர்ரிஸ்க்கு வந்து முதர்ரிசூன அப்படிங்கும் போது ப்ளூரல்ல மாறிடும். முஜ்தஹிதுன் முஜ்தஹிதூன ஒரு வாவுன்னு ஒண்ணு சேர்த்தோம்னா அது ஜம்முடைய அடையாளத்தை காட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால எது எதுக்கு எதை சேர்க்கணுங்கிறத பாத்துக்கணும். அடுத்து மூணாவது பயிற்சி, இங்கே என்ன கொடுத்திருக்காங்க, மிசால் கொடுத்திருக்காங்க. மூணாவது பயிற்சி மிசால் வந்து அபுனா உன். அபுனா முஹம்மதி நம்ம ஏற்கனவே முதாஃப் இலைஹி படிச்சிருக்கோம் இல்லையா. இப்ப அபுனா உன்னு இருக்கு. இப்ப முஹம்மதுடைய பிள்ளைங்க அப்படிங்கும் போது அபுனா முஹம்மதின். ஏன்னா முதாஃப் தன்வீன் எடுக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அப்படிதானே? அதனாலதான்
அபுனா உன்ல அபுனா உ முஹம்மதின், முஹம்மதுடைய பிள்ளைங்க. இத வந்து எப்படி மாத்துறாங்கன்னா அவருடைய அப்படிங்கறது. இப்ப முஹம்மத நம்ம இந்த இடத்துல தூக்கிட்டோம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒருத்தர்னா ஹுவ, பல பேர்னா அங்க நம்ம 2 பேருக்கு மேற்பட்டு இருந்தாங்கன்னாலே ஹும்முன்னு பார்க்கணும். அதே போல உன்னுடைய அப்படிங்கிறதுக்கு கண்டு பார்க்கணும். இப்போ அதே போல இன்னொன்னு ஹூன்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு எழுத்து இருக்கு. ஓகேவா? இந்த அதாவது ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, அதுதான் இது. இந்த இடத்துல இது என்ன குறிக்குது? முஹம்மதுடைய பிள்ளைங்க, அபுனா உஹு, அவருடைய பிள்ளைங்க. அந்த ஹூங்கிறது தேர்ட் பர்சன், கண்ணுக்கு தெரியாத 3வது மனுஷங்க இருக்காங்கல்ல, அவரை குறிக்கும். அபுனா உஹு அப்படின்னு. ஹூனா ஒருத்தவர் தான், அவருடைய பிள்ளைங்க. அந்த பயிற்சி தான் இந்த இடத்துல பாக்குறோம். அஸ்மா உன், அஸ்மாவுனாக்கா இஸ்முனா பெயர், அஸ்மாவுனா பெயர்கள். இது நம்ம பார்த்தோம். அதே போல அத்துல்லாபி, இப்ப அஸ்மா அதாவது மாணவர்களுடைய பெயர்கள். இதை நம்ம எப்படி பண்ண போறோம்? இந்த அஸ்மாவுன தன்மீனை மட்டும் எடுக்க நம்ம சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அஸ்மா உத்துல்லாபி, ஏன் இந்த இடத்துல ஒரே ஒரு கஸ்ரா மட்டும் வந்திருக்கு? ஏன்னு சொன்னா அலிஃப்லாம் இருக்கு. அலிஃப்லாம் தன்வீனை கொண்டுட்டு வராது, அது 2 பேருக்கும் ஒத்துக்காது, நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம அவர்கள் அப்படிங்கிறது ஹும் அப்படிதான் நம்ம கொண்டு வருவோம். அப்ப அஸ்மா உத்துல்லா, அஸ்மா உத்துல்லாபி, மாணவர்களுடைய பெயர்கள். அப்ப அஸ்மா உஹும், அவர்களுடைய பெயர்கள். இந்த ஹும்ம மட்டும் நம்ம கொண்டு வந்து இங்க அட்டாச் பண்ணிடுறோம். ஜுமலா உ, இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்திருக்கோம், ஒரு சில வார்த்தைகள் வந்து ப்ளூரல்ல கொண்டு போகும்போது தன்வீன் வராது, ஒரு ஹரக்கா சிங்கிள் ஹரக்கா மட்டும்தான் வரும். அப்ப ஜுமலா உ ஹாமிதின் டைரக்டா நம்ம கொண்டு வந்துடும். ஹாமிதுடைய கிளாஸ்மேட்ஸ், அப்ப ஜுமலா உக்க, உன்னுடைய கிளாஸ்மேட்ஸ். அஸ்திகா உ, ஃப்ரெண்ட்ஸ். சதீக்குனாக்கா ஒருமை ஃப்ரெண்டு, அஸ்திகாவுனா ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அஸ்திகா உல் முதர்ரிசி, டீச்சருடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அஸ்திகா உஹு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஹூ அப்படிங்கிறது அவன், தேர்ட் பர்சன், ஆண் பாலை தான் குறிக்கும், பெண் பாலுக்கு வேற வரும், நம்ம படிக்கும் போது பாத்துக்குவோம். அடுத்து இப்ப 4வது பயிற்சி. இதுலயும் மிசால் மாதிரி. அத்தாலிபு தஹப இலல் மத்அமி, மாணவன் சென்றிருக்கிறான். மத்தாம அப்படின்னு சொன்னாக்கா ஹோட்டல். இது வந்து சாப்பிடுற இடத்துக்கு, சாப்பிடுற ஹோட்டல், தங்குற ஹோட்டல் இல்ல, சாப்பிடுறது ரைட், ரெஸ்டாரண்ட்டுக்கு. அத்துல்லாபு தஹபு இலல் மத்அமி, அதேதான் நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா பயிற்சி, அதேதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஜம்முக்கான பயிற்சி தான். அத்துல்லாபு தஹபு இலல் மத்அமி. அத்தாலிபு ஜலச ஃபில் ஃபஸ்லி, அத்துல்லாபு ஜலசு ஃபில் ஃபஸ்லி. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஜலசு வாவ் சேர்க்கணும். இதே மாதிரி வாவ் போட்டு பக்கத்துல ஒரு அலிஃப், அது வந்து இந்த பன்மைய குறிக்கும். எழுத்து பயிற்சியும் செய்யும் போதுதான் புரியும் நம்ம வந்து இத பன்மையில காமிக்கணும்டா என்ன செய்யணும்னு. நம்ம பாட்டுக்கு தஹபூன்னு சொல்லிட்டு அதே போல ஜலசூன்னு சொல்லிட்டு, ஜலசூன்னு தானே படிச்சோம், அப்ப சீனுக்கு ஒரே ஒரு தொமா மட்டும் போடணும் போல இருக்குன்னு காதுல வாங்கி வச்சு அப்படி போட்டோம்னா அந்த அர்த்தம் கொடுக்காது, பன்மையுடைய அர்த்தம் கொடுக்காது, எழுத்து பிழை, அர்த்தமும் பிழையாயிடும். அதனால ஜலசூ, இந்த வாவ் அலிஃப் வரணும் கண்டிப்பா. அல் முதர்ரிசு ஹரஜ மினல் மதரசதி. அல் முதர்ரிசுவ நம்ம வந்து பன்மையில கொண்டு வர அல் முதர்ரிசூன ஹரஜூ மினல் மதரசதி. ஹரஜன வெளியேறினான்னு தானே அர்த்தம். அப்ப டீச்சர்ஸ் எல்லாம் மதரசால இருந்து வெளியேறினாங்க. அத்தாஜிரு தஹப இல சூக், தாஜிருன்னு வியாபாரி, ரஹபானாக்கா சென்றார், போயிருக்காரு, சூக்குக்கு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. அத்தாஜிருக்கு வந்து அத்துஜாரு தஹபு இல சூக். இது வந்து ரீட் அண்ட் ரைட், இக்ரா வக்துபு, கண்டிப்பா அது இப்ப எழுத்து பயிற்சி நமக்கு முக்கியம்னு சொன்னோம் இல்லையா, அதனால இது வந்து வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும். அத்துல்லாபு ஃபில் ஃபஸ்லி, மாணவர்கள் கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. மன் ஹாஉலாயி அவுலாத், யாரு இந்த
அவுலாது வலதுனாக்கா ஒரே ஒரு பையன், அவுலாதுன்னா அந்த பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் யாரு? அஹும் அபுனா உக்க, அவங்க எல்லாம் உன்னுடைய பிள்ளைங்களா? லா ஹும் அபுனா அஹி, இல்ல அவங்க எல்லாம் என் சகோதரனின் பிள்ளைங்க. மன் ஹாவுலாயின் நாஸ், இந்த மனிதர்கள்லாம் யாரு? ஹும் ஹுஜ்ஜாஜுன் மின் துர்க்கியா, ஹார்ஜியுடைய ப்ளூரல் தான் ஹுஜ்ஜாஜின்னு பார்த்தோம் இல்லையா? இவங்க எல்லாம் துருக்கியை சேர்ந்த ஹாஜிகள். ஐன துஜ்ஜாரு, வியாபாரிகள் எங்கே? ரஹபு இல சூக், மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. மன் ஹாவுலாயி ரிஜாலு, இந்த மனிதர்கள்லாம் யாரு? அவுலாதுன்னா பிள்ளைங்க, நாஸ்னாக்கா, நாஸ்னா தான் பொதுவா எல்லா மனுஷங்களையும் மொத்தமா நிக்கிறவங்க எல்லாம் மனுஷங்கன்னு சொல்லுவோம் நம்ம. ரிஜால் அப்படிங்கும் போது ஏன் இந்த மனுஷங்கள்லாம் அப்படின்னு சொல்றேன்னா, வாலிபன் அல்லது மேன், இதுதான் நம்ம வந்து ரிஜால்னு சொல்றோம். அதனால இந்த இடத்துல கண்டிப்பா மீனிங் விளங்கி இருக்கும். இப்ப ஆண்களா நிறைய பேர் நிக்கிறாங்கன்னாக்கா அவங்களதான் நம்ம பாத்தி, இந்த பிள்ளைங்க, இந்த மனிதர்கள்லாம் நிக்கிறாங்கல்ல, இந்த பசங்க எல்லாம் நிக்கிறாங்க, இல்ல இந்த பாய்ஸ் இல்லைனாக்கா இப்படி சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேர் நிக்கிறப்போ அததான் நம்ம ரிஜால்னு யூஸ் பண்றோம். அந்த டீன் பாய்ஸ் கிடையாது, சின்ன பிள்ளைங்க கிடையாது, அதுக்கு மேல இருக்கிறவங்க, மேன் அப்படிங்கிற அந்த பருவத்துல இருக்கிறவங்க தான் ரஜுலுன், ரிஜாலுக்கு நம்ம சொல்றோம். ஹும் துயூஃபுன், அவங்க எல்லாம் கெஸ்ட், தைஃபுனுடைய ப்ளூரல். அல் ஃபல்லாஹூன ஃபில் ஹுகூலி வ அப்னாவுஹும் ஃபில் மதரசதி. ஃபல்லாஹ் வந்து விவசாயி, ஃபல்லாஹூன விவசாயிகள், ஃபில் ஹுகூல், ஹுகூல்னு சொன்னாக்கா வயல், நமக்கு தெரியும் இல்லையா? வயல்ல இருக்காங்க, ஃபார்மர்ஸ் எல்லாம் வயல்ல இருக்காங்க. வ அப்னாவுஹும், அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் ஃபில் மதரசதி, மதரசால இருக்காங்க. பாடசாலை, ஸ்கூலுக்கும் நம்ம மதரசான்னு தான் சொல்லுவோம். இஸ்லாமிக் ஸ்டடீஸ்க்கு நம்ம போய் ஓத போறோம் இல்லையா? அதையும் நம்ம மதரசான்னு தான் சொல்லுவோம். ஐன் அப்துல்லாபுல் ஜுதூத், புதிய மாணவர்கள் எங்கே? பாதுஹும் ஃபில் ஃபஸ்லி வ பாதுஹும் இந்தல் முதீரி. பாதுஹும், பாதுன்னு சொன்னாக்கா சில, சிலர் இதை குறிக்கும் இல்லையா? பாதுஹும், அவர்களில் சிலர், ஃபில் ஃபஸ்லி கிளாஸ் ரூம்ல இருக்காங்க, வ பாதுஹும் மேலும் அவர்களில் சிலர் இந்தல் முதீரி முதீரிடத்துல இருக்காங்க. அமாமி துஜாரும் கிபாரும், அம்முன் அப்படின்னு சொன்னா நாம வந்து அத்தா கூட பிறந்தவங்க, அண்ணனோ தம்பியோ, பெரியத்தா சின்னத்தான்னு பார்த்தோம் இல்லையா? அதனுடைய ப்ளூரல் தான் இது. அமாம், அமாமீனா என்னுடைய பெரியத்தாவோ சித்தப்பாக்களோ, ப்ளூரல்ல நம்ம சொல்றோம். என்னுடைய சின்னத்தாக்கள் இல்லைன்னா என்னுடைய பெரியத்தாக்கள். துஜாருன் கிபாருன், பெரிய வியாபாரிங்க நம்ம சொல்றோம். என்னுடைய சின்னத்தா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பெரிய வியாபாரிங்க அப்படி சொல்றோம். ஹாஉலாயி இஹ்வதி, இவங்கெல்லாம் என்னுடைய சகோதரர்கள். ஐன அபனா உக்கையா அலி, உன்னுடைய பிள்ளைங்க எங்க அலி? ஹும் ஃபித் துக்கான், அவங்க எல்லாம் துக்கான்னுக்கா கடை, ஷாப்புக்கு போயிருக்காங்க. அவங்க ஷாப்புல இருக்காங்க. ஹும் ஃபித் துக்கான், ஃபீனா அதிலே அப்படின்னு அர்த்தம். சூக்குன்னு சொன்னாக்கா மார்க்கெட்டு, துக்கான்னு சொன்னா கடை, ஷாப். இது மார்க்கெட், இது ஷாப். அத்துல்லாபுல் கிபாரு ஃபில் மல்அபி வத்துல்லாபு ஸிகாரு ஃபில் ஃபஸ்லி. ஓகே, கிபார் பெரிய மாணவர்கள், மல்அப் அப்படின்னு சொன்னாக்கா விளையாட்டு மைதானம், பிளே கிரவுண்ட். வத்துல்லாப் மேலும், சிகர் சிறிய மாணவர்கள் கிளாஸ் ரூம்ல இருக்காங்க, பெரிய மாணவர்கள்லாம் பிளே கிரவுண்ட்ல இருக்காங்க. ஹாஉலாயில் ஃபித்யத்து இஹ்வத்துன், இந்த ஃபதனுடைய ப்ளூரல் தான் ஃபித்யத்துன். இப்ப இந்த இளைஞர்கள், இஹ்வத்துன், அஹுன் இஹ்வத்துன் சகோதரர்கள், அபூஹும் அவர்களுடைய தந்தை, இமாமு ஹாதல் மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதுடைய இமாம் தான் அவங்களுடைய அத்தா. ஹாஉலாயி ரிஜாலு ஃபல்லாஹூன மின் கரியதி, ஹாஉலாயி ரிஜால் இந்த மனிதர்கள், ரஜுலுன் ரிஜாலுன், ஃபல்லாஹூன விவசாயிகள், மின் கரியத்தி, கரியத்துன் அப்படின்னு சொன்னாக்கா வில்லேஜ், கிராமம். மின் கரியத்தி என்னுடைய கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த விவசாயிகள். ரிஜாலு ஃபல்லாஹூன், அதாவது அந்த
ஆண்கள் அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்காக ரிஜாலுன் ஃபல்லாஹூன் 2 பேரையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐனத்துல்லாபுல் ஜுதுத், புதிய மாணவர்கள் எங்கே? ஹரஜு, அவங்க வெளியேறிட்டாங்களா? நாம், ஆமா. ஹரஜு வதஹபு இலல் மக்தபதி, வெளியேறிட்டாங்க, மேலும் போயிட்டாங்க. மக்தபத்தின்னு சொன்னாக்கா ஆபீஸையும் சொல்லலாம், லைப்ரரியும் சொல்லலாம். இப்ப ஸ்கூல்ல இருந்து சொல்லும் போது நம்ம மக்தபம் லைப்ரரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதனால இதுக்கு 2 மீனிங்கும் கொடுக்கும் இது. அஹா உலாயில் அத்திபாஉ முஸ்லிமுன், தபீப் டாக்டருடைய புளூரல் தான் அத்திபாஉ. இந்த டாக்டர்ஸ் முஸ்லிம்களா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. நாம், ஆமா. ஹும் முஸ்லிமூன், அவங்க எல்லாம் முஸ்லிம். லி அபனா உன் சிகாரும், எனக்கு இபனுடைய புளூரல் அபனாவுன், பிள்ளைங்க, சிகாரும் சின்ன பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க. பாதுகும், அவர்களில் சிலர், ஃபில் மதரசத்தி அல் இப்திதாயியத்தி, மதரசான்னு மட்டும் சொன்னா அது எந்த லெவலா வேண்டாலும் இருக்கலாம். இப்ப அவங்க, அதாவது ஸ்கூலு, இப்ப அவங்க எந்த ஸ்கூலுங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்திதாயியா அப்படின்னு சொன்னாக்கா ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலை பள்ளியில சில பேர் இருக்காங்க. ஒபாதுகும், மேலும் சிலர், பில் மதரசத்தில் முத்தவஸ்ஸிதா, மேலும் சிலர் எந்த கிளாஸ்ல இருக்காங்கன்னு சொன்னா முத்தவஸ்ஸிதானாக்கா நடுநிலை பள்ளி, நடுநிலை பள்ளியில படிக்கிறாங்க இப்ப சொல்றாங்க. அடுத்து இப்ப நம்ம சிங்குலர்ல கொடுத்திருக்கிறதுக்கான ப்ளூரல் வேர்ட்ஸ். இந்த பயிற்சியெல்லாம் செய்யுங்க, பார்க்காம செய்யுங்க. அப்பதான் நமக்கு எவ்வளவு தூரம் உள்வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். கபீருன் கிபாருன், முஸ்லிமுன் முஸ்லிமூன, ரஜுலுன் ரிஜாலுன், இபுனுன் அப்னாஉ. அப்னாஉன்னு எழுதும் போது தன்வீன் வரக்கூடாது. அப்ப வைஃபுன் துயூஃபுன், ஃபதன் ஃபித்யத்துன், ஹாஜுன் ஹுஜ்ஜாஜ், அஹுன் இஹ்வத்துன், ஸகீருன் சிகாருன், தவீலும் திவாலுன், கனியுன் அக்னியாஉ, ஃபகீருன் ஃபுகராஉ. இதுக்கப்புறம் இந்த பாடத்துல நம்ம படிச்ச இந்த கலிமா அல் ஜதீதா நம்ம பார்த்தோம் இல்லையா? அல் ஹக்குல், ஹக்குல்னு சொன்னாதான் வயல். அதனுடைய ப்ளூரல் ஜம், அந்த ஜீம் போட்டிருக்காங்களா, ஜம்முக்கு தான் அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஹுக்கூல்னு சொன்னா அந்த வயல்வெளிகள் அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிட்டிருக்கு. அந்நாசு, நாஸ் அப்படின்னு சொன்னா மனிதர்கள். அல் கரியத்து அப்படின்னு சொன்னா வில்லேஜ், கிராமம், ஊரு இப்படின்னு குறிக்கும். வைஃப் அப்படின்னு சொன்னாக்கா கெஸ்ட். ஷெய்க் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கெல்லாம் சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே இதை பத்தி பார்த்திருக்கோம். வயசுல பெரியவங்க, அவங்களையும் ஷெய்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இமாம்களையும் நம்ம ஷெய்க்னு சொல்லுவோம். அல் மத்தாம், மத்தாம்னு சொன்னா ரெஸ்டாரண்ட், சாப்பிடக்கூடிய இடம். அல் மதரசத்துல் இப்திதாயியத்தி, ஆரம்ப பள்ளி, ஆரம்ப நிலை கல்வி கூடம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம 3வது லெசனை இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். கண்டிப்பா தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, அப்பதான் அது நல்லா புரியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.